ஹாய் அன்பு நெஞ்சங்களே! கையில வச்சிருக்கிறது ஃபோனு. நான் வந்த டைம் மணி 3. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உடனே வீடியோக்குள்ள போனா நல்லாவா இருக்கும்? ஒரு குட்டி கதை ஒண்ணு கேட்டுட்டு போலாமா வீடியோக்குள்ள? அதாவது ஒண்ணும் இல்லங்க. குட்டி கதைன்னோனே கதை நினைக்கிறேன். உண்மையான ஒரு சம்பவம் தான். அதாவது உண்மையா என் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் ஒரு கதையா ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு கதையா சொல்லலாம்னு இருக்கிறேன். அது என்ன கதை? என்ன கதை? இன்னைக்கு என்ன கதை சொல்லப் போறேங்கிறத கேட்கலாமா? அதாவது ஒண்ணும் இல்லைங்க. நான் 1ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இப்போ வந்து டீசென்ட்டா சொல்றாங்க. அப்பலாம் நம்ம 90ஸ்லாம் வந்துல என்ன சொல்லுவாங்க? 1ஆம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ் தான் சொல்லுவாங்க. அதே மாரி தான் நான் சொல்றேன். 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க. 1ஆம் கிளாஸ்க்கு ஒரு டீச்சர். அதாவது இப்போ வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டீச்சர் இருக்காங்க இல்லையா? அப்போ வந்து எல்லாத்துக்குமே ஒரே டீச்சர் தான். அவங்க அவ்வளோ அறிவா இருப்பாங்க. இப்போ 10 டீச்சர் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தனியா தனியா டீச்சர் வச்சிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு அறிவு இல்லங்க. நமக்கு 90ஸ் கிட்ஸ்ல இருந்த டீச்சருக்கு அந்த அளவுக்கு இந்த அறிவு வந்து இப்போ உள்ள டீச்சருக்கு இல்ல. சரி, இப்போ உள்ள டீச்சரும் கொஞ்சம் அறிவு தான். சரி வேணாம் விடுங்க. அவங்ககிட்ட ஏன் நம்ம சண்டை இழுக்கணும்? சரி வாங்க அந்த டீச்சருக்கு நடந்த ஒரு கதைய தான் நான் சொல்லப் போறேன். அதாவது ஒண்ணும் இல்லங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல டீச்சர். அவங்க வந்து அவங்க பேரு கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. லட்சுமி டீச்சர் அவங்க. ஆனா வந்து அவங்க நல்ல டீச்சர். அவங்க நல்ல குணம். எல்லாத்துட்டயும் நல்லா பேசுவாங்க. எல்லா பையன்கிட்டயும் நல்லா அதாவது அவங்க பிள்ளைங்க மாரி பார்த்துக்கிடுவாங்க. ஆனா கஷ்டமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அதனால அவங்க வந்து அவங்க குழந்தை மாரி எங்களெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்போது யார் கண்ணு பட்டதோ என்னன்னு தெரியல. ஒரு நாளைக்கு வந்து ஒரு பையன் வந்து சும்மா விளையாண்டுட்டு இருந்தான். அவன் வந்து கிளாஸ்ல கீழ விழுந்துட்டான். அவன் கீழ விழுந்து தலையில அடிபட்டுச்சு, ரத்தம் வந்துருச்சு. ஆனா அவங்கலாம் அந்த பையன அவங்க வந்து பார்த்துக்கிட்டு, அந்த டீச்சர் நல்லபடியா தான் அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. ஆனா அவங்க வீட்ல உள்ளவங்க வந்து ஸ்கூல்ல வந்து சண்டை போட்டாங்க. ஏன்னா, இந்த பையன் கீழ விழுந்தது அவனோட தப்பு. ஆனா அந்த டீச்சர் தான் அவன ஒழுங்கா பார்க்கல அப்படின்னு சொல்லி திட்டிட்டாங்க. அதாவது அவங்க வந்து அவங்க பேரண்ட் வந்து ஒரு சொல்லக்கூடாத ஒரு வார்த்தைய சொல்லிட்டாங்க. என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, "நீ பிள்ளை பெத்திருந்தா தானே உனக்கு அந்த அரும தெரியும். உனக்கு பிள்ளை இல்லாதனால என் பிள்ளையும் இப்படிதான் பார்த்துருக்க. நீ உனக்கு என்ன அக்கறை இருக்கு? நீலாம் எதுக்கு வர ஸ்கூலுக்கு?" அப்படின்னு திட்டிட்டாங்க. ஆனா அத கேட்ட அந்த டீச்சர் வந்து ரொம்பவே மனம் உடைஞ்சுட்டாங்க. மனம் உடைஞ்சு ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அத பார்க்கும்போது எங்களுக்கும் அப்படியே கண்ல கண்ணீர் வந்தது. நாங்களும் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நாங்க எதுவும் செய்யலான்னா எங்களுக்கு என்ன செய்றதுன்னு எங்களுக்கு ஓடல. அதாவது அந்த வயசுல ஒண்ணுமே தெரியல. ஆனா மத்த டீச்சர்ஸ்லாம் அவங்கள வந்து அந்த டீச்சர வந்து சமாதானப்படுத்துனாங்க. அவங்க சொல்றதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் நாங்க வந்து டீச்சர் தனியா இருக்கும்போது நாங்களும் போய் அவங்கள சமாதானப்படுத்தினோம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அந்த டீச்சர் வராமயே இருந்துட்டாங்க. இப்படி ஒரு டீச்சர நாங்க மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வருத்தப்பட்டோம். அதுக்கப்புறம் நாங்களும் வளர ஆரம்பிச்சுட்டோம். இந்த மாரி உங்க ஸ்கூல் லைஃப்ல ஏதாவது நடந்த சம்பவம் இருந்தா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா என்ன இருந்தாலும் அந்த பேரண்ட்ஸ் வந்து அப்படி சொல்லிறக்கூடாது இல்லையா? அது தப்பு தானே! இது தப்பா இல்லையாங்கிறத நீங்க உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே. கதைய கேட்டாச்சு. அதாவது கதை இல்ல. இது உண்மதான். இப்படி ஒரு விஷயத்த கேட்கும்போது எல்லாரும் கஷ்டமா தான் இருக்கும். நம்மளுக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அதாவது அந்த டீச்சர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு நம்ம கடவுள்ட்ட பிரார்த்திப்போம். இப்படி வார்த்தையால யாரையும் காயப்படுத்தாம இருப்போம். அதாவது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். நம்மளும் நல்லா இருப்போம். அப்புறம் வாங்க மெயின் கேரக்டருக்குள்ள போவோம். அதாவது நம்ம முடி கொட்டாம இருக்கிறதுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க. அதாவது ஒண்ணும் இல்லங்க. நம்ம வீட்ல கிடைக்கிற கீரை, அதாவது முருங்கைக்கீரை எல்லார் வீட்லயும் இருக்கும். இல்லன்னா நம்ம மார்க்கெட்ல கூட கிடைக்கும். அதே மாரி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை 2மே இந்த ரொம்ப முக்கியமானது முடிக்கு. 2மே நம்ம முடிக்கு வந்து வேண்டான்னு சொல்லவே கூடாது எப்பவுமே. இத வேண்டான்னு சொல்லிட்டோம்னா, நம்ம முடிய நம்மள விட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வெளில போயிறதுக்கு தயாரா இருக்கும். அதனால இத 2யுமே வேண்டான்னு எப்பவுமே சொல்லிறாதீங்க. அப்ப இதோட சேர்த்து இன்னொரு கஸ்டமர் வராரு. அவரு யாருன்னா ஈச்சப்பழம். இது எல்லாமே இரும்பு சத்து தாங்க. ஈத்தம்பழத்தில இரும்பு சத்து இருக்கு. முருங்கைக்கீரையில இரும்பு சத்து இருக்கு. அப்புறம் நம்ம கருவேப்பிலை இரும்பு சத்து இருக்கு. கருவேப்பிலையில நமக்கு முடி கருக்க வைக்கிற தன்மை இருக்கு. அதனால இரும்பு சத்து வந்து நம்ம முடி வளர்றதுக்கு ரொம்பவே முக்கியம். இரும்பு சத்து நமக்கு இல்லன்னா, நம்ம முடி வந்து நம்மள விட்டு கிளம்புறதுக்கு தயாரா இருக்கும். அதனால இந்த 3லயுமே இரும்பு சத்து இருக்கனால, இரும்பு சத்து நம்ம சேர்த்தோம்னா, நம்ம முடி நம்மள விட்டு எங்கேயும் போகாம, நகலாம அப்படியே இருக்கும். நம்ம முடிய தக்க வைக்கிறதுக்கான இரும்பு சத்த பார்த்தா, அந்த இது எப்படி ரெடி பண்றதுன்னு வாங்க சொல்றேன். அதாவது ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த முருங்கைக்கீரை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த முருங்கைக்கீரை ஒரு குத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஈத்தப்பழம். ஈத்தப்பழம் உங்களுக்கு 2 எண்ணம் எடுத்துக்கோங்க. 2ஓ 3ஓ போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதாவது முருங்கைக்கீரை 2 குத்து எடுத்தீங்கன்னா, கருவேப்பிலை 1 குத்து எடுங்க. ஈத்தப்பழம் 2ங்கிற இடத்துல 4 போட்டுக்கோங்க. இப்ப நமக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் எடுத்தாச்சு. அதை நம்ம எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதாவது கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. கேஸ் பாத்திரத்த எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்த அதாவது ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்துற அளவுக்கு ஊத்தி அந்த பொருள்லாம் வேவுற அளவுக்கு போட்டுக்கோங்க. அதாவது வேவுறன்னா கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஊத்திக்கோங்க. தண்ணி எடுத்து ஊத்திட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த இந்த முருங்கைக்கீரை கொத்து, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் ஈத்தப்பழம் இதெல்லாம் எடுத்து நல்லா உள்ள தூக்கி போட்டுக்கோங்க. உள்ள தூக்கி போட்டு தண்ணி நல்லா முங்குற மாரி போட்டுக்கோங்க. அது கொஞ்ச நேரம் ஒரு சிம்ல அதாவது ரொம்ப கூட்டி வைக்காம சிம்ல நார்மலான தீயில வச்சுக்கோங்க. அது கொதி வர்றது மாரி பார்த்துக்கோங்க. அதாவது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நல்ல அந்த ஜார்லாம் இறங்கியிருக்கும். அந்த பதத்துக்கு பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்தீங்கன்னா, அந்த
ஜீராலாம் இறங்கியிருக்கும். உங்களுக்கு நல்ல இந்த குடிக்கிற அளவுக்கு காலையில நம்ம டீ குடிக்கும் பார்த்தீங்களா? டீ குடிக்கிறதுக்கு பதிலா இத குடிங்க. டீ குடிச்சா வேஸ்ட்டு தாங்க. அந்த டீக்கு பதிலா இத குடிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து இரும்பு சத்து கிடைச்ச மாரி இருக்கும். உங்க முடி வந்து உதிர்றது தடுத்த மாரியும் இருக்கும். இப்படி நீங்க செஞ்சு பாருங்க. வாரத்துக்கு ஒரு 2, 3 வாட்டி குடிச்சு பாருங்க. உங்களுக்கு இரும்பு சத்து சேர்ந்துட்டே இருக்கும். இரும்பு சத்து சேர சேர நம்ம முடி வந்து நம்மளுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய் ஃபிரெண்ட்ஸ்.